இந்த இடம் நீ சாதாரணமா எண்ணலாம். எல்லா இடத்திலையும் சித்தர்கள் இருந்த இடம் எப்படி இருக்கும்னா பெரிய சிவன் ஆலயமாகவோ பெரிய விஷ்ணு ஆலயமாகவோ இருக்கும். எப்படி இருக்கும்? சித்தர்கள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிவன் ஆலயம் என்ன செய்யும்? இருக்கும். ஒரு விஷ்ணுடைய ஆலயம் இருக்கும். ஆனா உலகத்திலே முதல் இடம் சித்தர்கள் இருந்த இடம் ஒரு புண்ணிய பூமி பத்ரகாளியுடைய சன்னதியா இந்த ஒரு இடமும் தான். புரியுதா? இங்க கண்ணுக்கு அம்மைய கண்ணால பார்க்கலாம், சித்தர்களை கண்ணால பார்க்க முடியாது. சித்தர்களை கண்ணால பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சித்தர்களுடைய பூமியில நான் கேட்கக்கூடிய சத்தியம், நான் கேட்கக்கூடிய வாக்கு ஏதோ கேட்காரு ஏதோ சத்தியம் பண்ணுதுன்னு நினைக்கப்படாது. சத்தியம் செய்தவர்கள் நன்றாக இருந்தவர்களும் உண்டு, அழிந்தவர்களும் உண்டு. சத்தியம் செஞ்சவங்க நல்லா இருந்தவங்களும் உண்டு, அழிஞ்சவங்களும் உண்டு. புரியுதா? சத்தியத்தை செஞ்சாச்சுன்னா இங்க மத்த இடத்த மீது கிடையாது. சத்தியத்தை செஞ்சு 3 நாள்ல கயிறை போட்டு கால் நொறிஞ்சு என்ன செய்ய இதுக்கு கீழே எடுத்தாச்சு. இதுக்கு கீழே எடுத்தாச்சு. இது யாருன்னா ஆண்டாண்டு காலம் 900 வருடம் தவம், சித்தர்கள் தவம் இருந்த இடம். எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருடம் அல்ல, 900 வருடம் இந்த இடத்துல தவம் இருந்த இடம் அந்த பொத்தையில. அதனால இதுக்கு சக்தி கூட. நான் சும்மா இருந்து பேசினாலும், நான் சும்மா இருந்து கேட்டாலும் அந்த வாக்குக்கு அதிகாரமும் அதிகம்.